என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போட்டுடுவாங்களா எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க Nice try. Makamishi, பிரச்சனைய left handல handle பண்ற மைக்கேல் லக்கி. நோவரு பூமர் தாக்ஸி அண்ணா ஸ்டாண்ட் ரொம்ப கிசி. பசாபி கால் மெயின் டி-ஷர்ட் போட்டா கூட அசி. இப்போ ரொம்ப குஷி. ஆடறிஞ்ச அலைகளா நீங்க எங்க தோடு உங்களை கட்டிக்கவா வட்டிக்கவா சொல்லி கொடுக்கடி. கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைகிளி கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைகிளி. இது கூட நல்லா இருக்கு. ஒரே ரூமுக்குள்ள நமக்கு நினைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அடா என்ன வெளியில தான் போக முடியல. இது கூட நல்லாதான் இருக்கு. ஒரு நல்ல வைபாவே இருக்கு. ட்ரெண்டிங் சாங்ஸ போட்டுக்கிட்டு உமா குத்திக்கிட்டு ஆனாலும் வயசான ஃபீல் கூட நமக்கு தெரியல. அது சரி, நமக்கு எங்க வயசாச்சு? நமக்கெல்லாம் வயசால நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான். அது சரி, கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விட மாட்டாளுங்களே. இந்த பொண்டாட்டிங்க தொல்லையே பெரும் தொல்லையா இருக்கு. உடம்பு சரியில்லைன்னு ரூமுக்குள்ள இருந்தாலும் நம்மள விடுறாளா பாரு. டேய், இப்படியே நின்னுட்டு பேசிட்டு இருக்காத. போய் உன்னோட ஆக்டிங்க போடு. ஓடு. அது சரி, இந்த புருஷனுங்க வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷம் வந்துட்டா அது பொண்டாட்டிங்களுக்கு மூக்கு வேர்த்துரும் போல இருக்கு. நல்லா தானடா வைப் பண்ணிட்டு இருந்தோம். நம்மள ஒரு வைப்ல இருக்க விட மாட்டாளே இவ. அது சரி, கல்யாணம் பண்ணியாச்சு. வேதாளத்துக்கு வாக்குப்பட்டா முருங்க மரம் தங்கிதானே ஆகணும். டேய் சண்முகம், இப்படியே பேசிட்டு இருந்த ஆக்டிங் எல்லாம் வெளியில தெரிஞ்சிடும், பாத்துக்க. புட்டு வெளிப்பட்டுரும். கம்முன்னு படு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவர் இப்படியே படுத்த படுக்கையா இருக்க போறாருன்னு தெரியல. வர டாக்டருங்களும் இப்ப சரியாயிடும் அப்ப சரியாயிடும்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரிஞ்ச மாதிரி இல்ல. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து முதல்ல இவரை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காவது கூட்டிட்டு போகணும். சூர்யா கிட்ட சொல்லி முதல்ல வேற எதனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வேற டாக்டர் வச்சுதான் செக் பண்ணணும். இப்படியே இருந்தா எப்படி? ஏங்க, எப்பங்க நீங்க சரியாயி வருவீங்க? அப்படியே சரி ஆயிட்டாலும் இவளுங்க புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துருவாளுங்க பாரு. எப்படி கேக்குறா இவா? ஆக மாட்டேனே. இந்த ரூமை விட்டு வெளியில வரவே மாட்டேன்டி. நான் சந்தோஷமா இருக்கிறதுல இவளுக்கு என்ன ஒரு காண்டு. டேய் சண்முகம், மயங்கிடாத. உன் பொண்டாட்டி இப்படி பேசுறாளேன்னு மயங்கிடாத. பாத்துக்க, ஜாக்கிரதையா இரு. இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷம். அவனே நீ சரியாயிட்டேன்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு டீக்கு கூட அவகிட்ட சிங்கி அடிக்கணும், பாத்துக்க. இவர் என்னைக்குதான் என்கிட்ட வந்து பழையபடி பர்வதம் எனக்கு டீ எடுத்துட்டு வா, டிஃபன் எடுத்துட்டு வா, சாப்பாடு போடு, நம்ம 2 பேரும் தோட்டத்துக்கு போகலாம் வான்னு இவர் என்னைக்கு கூப்பிடுவாருன்னு நான் ஏங்கிட்டு இருக்கேங்க. சீக்கிரமா கூப்பிடுங்க. பர்வதம்னு உங்க வாயால கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டு எவ்வளவு மாசம் ஆச்சு தெரியுமா? நீங்க சீக்கிரம் வாங்க, வந்து என்ன கூப்பிடுங்க. நீங்க சீக்கிரம் சரியாயிடுங்க. அப்படியே நம்ம கூப்பிட்டுட்டாலும் இவ என்னங்க அப்படின்னு திருவள்ளூர் பொண்டாட்டி மாதிரி இடத்துல இருந்த வாளி அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துருவா பாரு. வந்துட்டு கேப்பா, எதுக்கு இப்ப ஓயாம கட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன டீ தானே வேணும், 1/2 மணி நேரம் கழிச்சு வரும்னு வா. இவன் என்னடானா டீ வேணும், டிஃபன் வேணும், நான் சாப்பாடு வேணும்னு எப்ப கேட்பீங்கன்னு கேட்கறா பாரு. அப்படியே கேட்ட உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுற மாதிரிதான். ஏண்டி, ஒருத்தன் உயிரோட இருக்கும்போது அவனை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாளுங்க. அவன் போய் சேர்ந்த பிறகு அவன் போட்டோ முன்னாடி போடுவாங்க பாரு, தலவாழை இலைய விரிச்சு, கால்ல இருந்து கையில இருந்து இலைய விரிச்சு, ஆடுல இருந்து கோழில இருந்து ஓடுறதுல இருந்து பறக்கிறதுல இருந்து தாவறதுல இருந்து மிதக்கிறதுல இருந்து எல்லாம் இலையில வைப்பாளுங்க. ஆனா உயிரோட இருக்கும்போது கஞ்சிக்கு கூட வழி இல்ல. இவளுங்கெல்லாம் என்னத்த சொல்லி இப்படி பேசி தானடி பூச மாருங்களா மயக்க வச்சிருக்கீங்க. சீக்கிரமா குணமாகி வந்து பர்வதம் எனக்கு இதை செஞ்சு கொடுடி அதை செஞ்சு கொடுடின்னு நீங்க கேட்கணுங்க. நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என் கையாலே சமைச்சு போடுவேங்க. அது சரி. ஏண்டி, நான் நல்லா இருக்கிறது இவளுக்கு பிடிக்கலையோ? துளசி கையால வகை வகையா விருந்தா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவளுக்கு இது பொறுக்கலன்னு நினைக்கிறேன். என்ன சீக்கிரத்துல அனுப்பத்துக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சண்முகம், இந்த ரூமை விட்டு வெளியில போயிடாத. ஏங்க, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்குமா கேட்காதான்னு எனக்கு தெரியல. நான் இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லலாம்னு வந்திருக்கேன். என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. உங்க ஆசைதான். உங்களுக்கும் அந்த ஆசை ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ரொம்ப நாளா அந்த ஆசைப்பட்டுட்டு இருந்ததுதான் இப்ப என் மனசுக்குள்ளேயும் வந்திருக்கு. ஆனா இது நீங்க நல்லா குணமாகின பிறகு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அது வரைக்கும் என்ன தாக்கு பிடிக்க முடியலங்க. உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும்னு தோணுது. சொல்லணும், உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணுங்க. என்ன புதுசா நம்மள லவ் பண்றாளோ? அவ லவ் நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காளோ? நம்ம பருவதம் அப்படி கிடையாது. லவ் வந்தா கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டாளே. போயா அப்படின்னு எட்டியில உதைப்பா. சரி என்னதான் சொல்றான்னு கேட்போமே. உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுல, இப்ப அதே ஆசை என் மனசுக்குள்ளேயே வந்துருச்சு. நீங்க ஆசைப்படும் போது நான் உங்களுக்கு கோவப்பட்டேன். ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னுட்டு.
ஆனா இப்ப என் மனசுக்குள்ள அந்த ஆசை வரும்போதுதான் தெரியுது நீங்க சரியாதான் ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு. நான் தான் தேவையில்லாம தப்பான வழியில போயிட்டு இருந்திருக்கேன். இப்பதாங்க ஏதோ நான் சரியான வழியில போறேனோன்னு எனக்கு தோணுது. ஆனா என்ன தப்பான வழியில போயிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க என் கூடவே இருந்தீங்க. இப்ப நான் சரியான வழியில போகும்போது என் கூட வராம இப்படி படுத்த படுக்கையா இருக்கீங்க. நீங்க சீக்கிரம் குணமாகி வாங்க. நீங்க நான் உண்மையிலே இப்ப ரொம்ப மாறிட்டேங்க. எனக்கு தெரியுது நான் இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என் தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா நான் உன்னை பண்ணலான்னு இருக்கேங்க. இவ என்ன இந்த இலை இருக்கா? விஷயத்த சொல்லுடி. நாங்க எல்லாரும் நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக போறோம். நீங்க சரியான பிறகுதான் போகணும்னு நினைச்சேன். ஆனா குடும்பத்துல அடுத்தடுத்து எத்தனையோ பிரச்சனைகள் வந்து போயிடுச்சு. நம்ம சூர்யா கல்யாணம் நின்னுடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் நெஞ்சு வலி வந்து நானும் படுத்த படுக்கையா இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஆனா எப்படியும் அந்த தெய்வம் நம்ம பக்கத்துல இருந்ததுனால இதோ நான் எழுந்து வந்துட்டேன். இனிமேலும் நம்ம குலதெய்வத்தை போய் பார்க்கணும்னா நல்லா இருக்காதுங்க. போய் பார்த்துட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டு வரேங்க. வேண்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேங்க. அப்ப இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் அதானே? இப்ப நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட எவ்வளவு விஷயம் சொல்லுவேன் தெரியுமா? என் மனசுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் தேக்கி வச்சிருக்கேங்க. ஆனா யார்கிட்டயும் எனக்கு மனசு விட்டு பேச தெரியலங்க. தெரியல, தோணல. நம்ம பிள்ளைங்க கிட்ட கூட என்னால சரியா பேசணும்னு தோணலைங்க. ஆனா துளசி கிட்ட நிறைய சொல்லணும்னு தோணுது. என்னன்னு தெரியல. துளசியை விட்டு கொஞ்ச நேரம் என்னால பிரிஞ்சிருக்க முடியலங்க. நம்ம வீட்டுல துளசி இருக்கும்போது ஏதோ நம்ம வீட்டுக்கே புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கு. அதுவே அவ கொஞ்ச நேரம் தான் அவங்க வீட்டுக்கு போறா. அந்த நேரம் நம்ம வீடு ஏதோ இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப வர வர துளசி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. துளசி நம்ம வீட்லயே இருக்கணும்னு தோணுது. அடாடா, ஏன் பர்வதமா இது? டேய் சண்முகம், இப்பதான் நம்ம ரூட்டுக்கு வரான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நான் துளசி எவ்வளவு தப்பா நினைச்சிருந்திருக்கேன். ச்சே, நான் இப்படி எல்லாம் நினைக்கும் போது அந்த பொண்ணு எவ்வளவு மனசு உடைஞ்சிருப்பா. கதிர் கூட வச்சு அவளை நான் தப்பாலாம் நினைச்சு அவகிட்ட தேவையில்லாம பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, அவன் நம்ம யாழினியை எப்படி பாத்துக்கிறா தெரியுமா? நான் கூட யாழினி அந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டேங்க. அவளுக்கு ஒரு அம்மாவா புத்திமதி சொல்றா, ஒரு ஃப்ரெண்டா அவ கூட ஜாலியா கை கோத்து நடக்கிறா. அவளுக்கு ஒரு அக்காவா தங்கச்சியா அவளுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செய்யறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம கதிரும் இவளும் ஃப்ரெண்டா இல்ல மாமா பொண்ணா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்ப கூட கதிரு துளசி மடியில படுத்துக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான். என் பையன் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பான்னு துளசி வந்த பிறகுதாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் சரி, ஆனா என்ன என் பெரிய பொண்ணு துளசி கிட்ட என்னன்னு கூட பேச மாட்டேங்கிறா. இது கூட பரவாயில்லங்க. நம்ம சூர்யா இருக்கானே, ஐயோ ஐயோ, நான் தான் பெத்தனான்னு எனக்கு டவுட்டே வந்துருச்சுங்க. அவனை கரெக்டா தான் வளர்த்துருக்கணும்னு தெரியல. அதுலயும் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா அவன் உங்க பையன் தானா எனக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சுங்க. அடி என்னடி இப்படி ஒரு குண்டத்துக்கு போட? என் முகஜாடல தானே இருக்கான், அவன் என் பையன் தான். என்ன இவனுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? நீங்க இப்ப நினைவுல இருந்தீங்கன்னா என்ன கேப்பீங்க, அடி எப்படி உனக்கு இப்படி ஒரு டவுட் வந்துச்சுன்னு. ஏன் சொல்றேன்னா அவன் கொஞ்சம் கூட துளசிக்கிட்டு என்னன்னு பேசவே மாட்டாங்க. ஏங்க நீங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசணும்னு என்ன சுத்தி சுத்தி வருவீங்கல்ல, இவனுக்கு துளசிக்கிட்ட பேசணும்னு தோண மாட்டேதுங்க. நானும் அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பேச வச்சணும்னு நினைக்கிறேன். என்னால பேச வைக்க முடியலங்க. முன்னாடி தான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னு தெரியல, இவ ஒரு மூலையில இருக்கான், அவன் ஒரு மூலையில இருக்கான். என்னங்க இது, ஒரு மாமா பொண்ணு நம்ம வீட்டுல இருக்காளே, அவளை போயிட்டு சீண்டணும், வம்பு இழுக்கணும், ஏதாவது சிலுமிஷம் பண்ணணும், பேசணும், ஏதாவது இந்த சின்ன 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 அறிவெல்லாம் இருக்கா உங்க பையனுக்கு? அது சரி. அடியே பர்வதம், நீதானடி? என் கண்ணு என்னாலே நம்ப முடியலையே. என் பொண்டாட்டி தானா? அங்கங்க மாமா பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இவனுக்கு அழகா அம்சமா ஒருத்தி இருக்காளே, அவ பின்னாடி சுத்தணும், அவளை ஏதாவது செய்யணும், ஏதாவது அவகிட்ட சேட்டை பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது உங்க பையனுக்கு தெரியுதாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் சேட்டை பண்ணீங்க, அதுல கால்வாசி கூட உங்க பையன் கிட்ட இல்லைங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவனுக்கு மற்ற விஷயங்கள்லாம் தெரியுமோ தெரியாதோன்னு எனக்கு அப்பப்போ ஒரு பயம் வந்து போகுதுங்க. எப்படி எப்படி உன் பையனுக்கு எதுவும் தெரியாதா? அது சரி சூர்யா, அப்படின்னா போதும். இன்னும் 3 மாசத்துல துளசிய வாந்தியே எடுக்க வச்சிருவான். இவன் என்னடானா அவன் பையனுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறான். அடியே பர்வதம், உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசை வந்துருச்சோ? அது சரி, என் பொண்டாட்டியாவே ஆயிட்டா. சரி, இவன் தான் இப்படின்னு பார்த்தா இவன் அதுக்கு மேல இருக்காங்க. நம்ம மாமா தானே, அப்பப்ப போய் அவன்கிட்ட ஏதாவது பேசுவோம், டீ காஃபின்னு கொடுத்து கொஞ்ச நேரம் அவன்கிட்ட நின்று பேசுவோம், அவனை பார்ப்போம். இவளெல்லாம் நான் என்னத்த சொல்றது? ஐயோ கடவுளே, இவளை லட்சுமி என்னன்னு வளர்த்தான்னு எனக்கே தெரியலங்க. சூர்யாவை பார்க்கும்போதுதான் மாமா மாமான்னு அன்பா கூப்பிடணும். இவளா குனிஞ்சபடியே மாமா உங்களுக்கு இது வேணுமா, மாமா உங்களுக்கு அது வேணுமானா அவனுக்கு எப்படிங்க ஆசை வரும்? இவ நீ வந்து மாமா உங்களுக்கு இது வேணுமா, மாமா அது வேணுமா மாமா அப்படின்னு கேட்டாதானுங்க என் பிள்ளையும் கொஞ்சம் ஆசையா பேசுவான். இவ இப்படி இருக்கா, அவன் அப்படி இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் என்னத்த பண்றதுன்னு தெரியலங்க. நீங்க சீக்கிரம் குணமாகி வாங்க, நான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும். சண்முகம், பர்வதம் தானா இது பேசுறது? என் பொண்டாட்டி தானா? இவ பேசுறதெல்லாம் உண்மைதானா?
இவளை நம்பி நமக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லுவோமா? ஏன்னா இவ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்ப பர்வதத்தை லவ் பண்ணணும் போல இருக்கே. ஐயோ டேய் சண்முகம், உணர்ச்சி வசப்பட்டு உன் லவ் இப்ப சொல்லிடாத. இரு ஆக்டிங்லேயே இரு, கொஞ்ச நாள் போகட்டும். அவ மனசுல இருக்கதெல்லாம் நம்ம கிட்ட சொல்றா. சொன்னதுக்கு அப்புறமா நம்ம மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லுவோம். சீக்கிரமா என் லவ் அவகிட்ட சொல்லிடணும். சரிங்க, நீங்க நிம்மதியா படுங்க. நாங்க நாளைக்கு காலையில ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருவோம். நல்லபடியா சாமியை வேண்டிட்டு வரேங்க. உங்களுக்கு சீக்கிரமே குணமாயிடணும். இந்த 2 நாளும் உங்களை லட்சுமி பார்த்துப்பா. நீங்க பத்திரமா இருங்க. நான் உங்களை பத்திரமா இருக்குன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களை பார்த்துக்கிறது உங்க தங்கச்சி. அதனால நீங்க பத்திரமா தான் இருப்பீங்க. பார்த்துக்கோங்க. நாங்க நாளைக்கு ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துடும். நீங்க சீக்கிரம் எழுந்து உட்காந்து அடியே பருவதம்னு என்ன சீக்கிரம் கூப்பிடுங்க. நான் போயிட்டு வரேங்க. நல்லா படுத்து தூங்குங்க. உனக்கு வாய்த்த சொல்லுமே. ஹலோ, ஏய் என்னடி நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். எதுக்கு வர சொன்ன? வந்துட்டீங்களா? 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஏய் என்ன நீ வரியா? என்னடி விளையாடுறியா? இந்த ராத்திரி நேரத்துல நீ வெளில வரேன்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன விஷயம்னு போன்ல சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் மதன், கோவப்படாதீங்க. 5 நிமிஷம் தான். உங்ககிட்ட பேசிட்டு உடனே வந்துருவேன். ப்ளீஸ், வீட்டுக்கு பின்னாடி தானே, நான் உடனே வந்துருவேன். ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஏய் அப்படி என்னடி முக்கியமான விஷயம் பேச போறேன்? எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லுமா, நான் கேட்டுக்கிறேன். என்னன்னு சொல்லு. இல்லங்க, இது போன்ல சொல்ற மாதிரி இருந்தா நான் அப்பவே போன்ல சொல்லிருப்பேனே. இவ்வளவு தூரம் உங்களை வர சொல்லிருக்க மாட்டேன்ல. ப்ளீஸ் 5 நிமிஷம் உடனே வந்துடுறேன். ஷாலு விளையாடுறேன்னு நினைக்கிறேன். டைம் என்ன பாத்தியா? மணி 11. இந்த நைட் டைம்ல நீ வெளில வர போறியா? நீங்க வீட்டுக்கு பேக் சைடுல தானே இருக்கீங்க. நான் 5 நிமிஷங்க வந்துட்டு பேசிட்டு உடனே வந்துடுறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு தெரியல. சரி வா, சீக்கிரம் வா, பார்த்து வா. இங்க பாரு, வந்துருவியா இல்ல நானே வரவா? இல்ல நானே வந்துடுறேன். நீங்க அங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, அங்கே இருங்க. சரி வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏய் பார்த்து வா, பத்திரமா வா, புரியுதா? சரிங்க, கேப்ல தான் வருவேன். வா, வந்ததுக்கு அப்புறம் தாண்டி இருக்கும் உனக்கு. அப்படி என்ன முக்கியமான விஷயம் தெரியலையே மேடம்க்கு. இந்த நைட் டைம்ல அதுவும் இவ்வளவு எமர்ஜென்சியா பார்க்கணும்னு சொல்றா. என்னவா இருக்கும்? இவ இப்படி கூப்பிடுற ஆளும் கிடையாது. ஆனா என்னன்னு தெரியலையே. சரி டேய் மதன், சும்மா அவளை திட்ட வேண்டாம். வந்தா என்னன்னு கேட்போம். என்ன? ப்ளீஸ் 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 திட்டாதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் வர சொன்னேன். எதுக்கு இந்த நேரத்துல வர சொன்னேன்? ஏன் நீ வந்த அப்படி இப்படின்னு கேட்டு திட்டாதீங்க ப்ளீஸ். ஓகேவா? எதுக்குடி இந்த படபடப்பு? ஆமா, இந்த நைட் டைம்ல வர சொல்ற அளவுக்கு அப்படி என்ன எமர்ஜென்சி? மேடம்க்கு என்ன எமர்ஜென்சியோ? சரி பக்கத்துல வாங்க. அப்பாடா, கொஞ்சம் மனசு சிரிச்சிங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நைட் டைம்ல உங்களை வர சொன்னது ரொம்ப தப்பு தான். நான் வந்தது அதை விட தப்பு தான். ஐம் சாரி. ஓகேவா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் உங்களை வர சொன்னேனே. சரி என்னன்னு சொல்லு. அது வந்து ஆமா, இப்போ நீங்க வீட்ல இருந்தா வரீங்க? இல்லம்மா, எனக்கு இப்பதான் டியூட்டி முடிஞ்சது. வீட்டுக்கு போலாம் தான் கிளம்புனேன். உன் மெசேஜ் பார்த்த உடனே வண்டி இந்த பக்கம் திருப்பிட்டேன். அதான் என்ன ஏன் டார்லிங் இந்த நைட் டைம்ல பார்க்கணும்னு சொல்றாளே, என்னன்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன இவ்வளோ எமர்ஜென்சி? அர்ஜென்ட்டா பார்க்குற அளவுக்கு? அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி தான். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அது நீங்க செய்ய முடியுமா? என்ன ரெக்வஸ்ட்? அது இதுன்னுட்டு என்னன்னு சொல்லுடி, செய்ய போறேன். ரெக்வஸ்ட்னு சொல்றதை விட என் ஆசைன்னு கூட சொல்லலாம். அது ஒன்றும் இல்லை. என் ஆளுக்கு என்னமோ ஆசைலாம் வந்திருக்கு. என்னடி ஆசை? ஓ, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தேனே அந்த மாதிரி எமர்ஜென்சியா கொடுக்கணுமோ? அதுக்கு தான் ஃபோன் போட்டு வர சொன்னியும். உங்களை ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தாங்க கொழுப்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு நாங்கள் எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். 2 நாளைக்கு அங்கே தான் இருப்போம். நல்ல விஷயம் தானே, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாடி. உங்களுக்கு ஃபீலிங்காகவே இல்லையா? 2 நாள் என்னை பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அதை நினைச்சு உங்களுக்கு ஃபீலிங்கா இல்லை? சரி, உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லு. அது என்ன பேச முடியாது? யார் சொன்ன பேச முடியாதுன்னு? உனக்கு ஃபோன் போட போற, நீ பேச போற. ஆமா ஆமா, இவர் ஃபோன் போட்ட உடனே நான் எடுத்து சொல்லுங்க மதன் அப்படின்னு கொஞ்சம் பேசுவேன் பாருங்க. ஏங்க, நாங்க போறது குலதெய்வ கோயிலுக்கு பூஜைக்காக. எல்லாரும் என்ன சுத்தி தான் இருப்பாங்க. என்ன சுத்தின்றதை விட நாங்க எல்லாரும் கும்பலா தான் இருப்போம். அந்த கும்பல்ல எப்படிங்க உங்களுக்கு ஃபோன் பேச முடியும்? அதனாலதான். அதுக்காக எதனா புதுசா ஐடியா வச்சிருக்கேன் என்ன? சரி சொல்லு, அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போம். சொல்லுடி. எல்லாமே விளையாட்டு தான். நான் எவ்வளவு ஃபீலிங்கா பேசுறேன், ஆனா நீங்க விளையாட்டா பேசிட்டு இருக்கீங்க. சரிடி, சரி நானும் ஃபீலிங்காவே பேசுறேன். சொல்லுமா என்ன? இல்ல, நாங்க கோவிலுக்கு போறோம்ல, நீங்களும் எங்க கூட கோவிலுக்கு வாங்கல. என்னம்மா ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, நீங்க உங்க ஃபேமிலியோட போறீங்க. இதுல நான் எப்படி வர முடியும்? ஏய், நான் எப்படி வர முடியும்? என்னன்னு சொல்லிட்டு வர முடியும்? அதுவும் நானே கேட்டு வர முடியுமா என்ன? சூர்யா மாமா உங்க ஃப்ரெண்டு தானே. நீங்க ஏதாவது அவர்கிட்ட சொன்னா அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாருல்ல. நீங்களே எங்க கூட வர மாதிரி பண்ணுவாருல்ல. மதன் ப்ளீஸ், என்னால உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. ப்ளீஸ் வாங்க மதன். அடியே ஷாலு, இங்க பாரு, அவன் கிட்ட போய் நான் என்னன்னு கேட்க முடியும்? மச்சான், நான் கூட உங்க கூட குலதெய்வம் கோயிலுக்கு வரேன் நான் சொல்ல முடியும்?
இதெல்லாம் நல்லவாடி இருக்கும். வேண்டாமா, நீ போயிட்டு வா. 2 days தானே, ஏதாவது ஒன்று பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். 2 நாள்ல கண்டிப்பா ஏதாவது கொஞ்ச நேரமாவது நம்ம ஃபோன் பேசுவோம். ஓகேவா? உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாதுலடி. கோச்சிக்காதடி என் தங்கமே. அப்போ நீங்க வரலையா? நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நீங்க வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். சூர்யா மாமா துளசி கூட இருப்பாங்க, கதிர் நீத்ரா கூட இருப்பான், யானி எங்க அண்ணன் ஜீவா கூட இருப்பான். நான் மட்டும்தான் தனியா இருப்பேன். எனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அதனாலதான் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எப்படியாவது உங்களை கூட்டிட்டு போயிடலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க வரலன்னு சொல்லிட்டீங்க. சாலுமா, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுதுடி. நீ எதிர்பார்க்கறது கரெக்டு தான். எல்லாரும் அவங்கவுங்க ஆள் கூட இருப்பாங்க. என் ஷாலு மட்டும் தனியா இருப்பான். எனக்கும் புரியுது. ஆனா நீ இதை முன்னாடி சொல்லியிருந்தாவது நான் சூர்யா கிட்ட ஏதாவது பேசியிருப்பேன்ல. நாளைக்கு காலையில கிளம்ப போறீங்க, இப்ப நைட் டைம் சொன்னா நான் என்னென்ன பேசுறது? அட்லீஸ்ட் போன்ல பேசலாம்னு நினைச்சாலும் இந்நேரம் சூர்யா தூங்கிட்டு இருப்பான். நான் என்னென்ன பேசுறது? மார்னிங் நீங்க ஏர்லி மார்னிங்கே கிளம்புவீங்க, கரெக்டா? ஏர்லி மார்னிங் கிளம்பும்போது டே மச்சான் நானும் வரேன் நான் சொல்ல முடியும்? நீயே சொல்லு. அதுவும் சரிதான்ல. நான் உங்ககிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. எனக்கு அப்ப தோணல, இப்பதான் தோணுச்சு. சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. எனக்காக இந்த நைட் டைம்ல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்ஸ். அடடா அடடா, தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படியே ஒன்று விட்டான்னு வச்சுக்க. ஏய், நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன்டி. ஆனா நீ இந்த மாதிரி நைட் டைம்ல வெளியில வரக்கூடாது. நீ வேணா வீட்டுக்கு கூப்பிடு, வீட்டுக்கே வந்து பாக்குறேன்டி. வீட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை, போங்க. அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல உங்களை வீட்டுக்கு கூப்பிடுவேன். உங்களுக்கு ரொம்பங்க. ஏன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா? வீட்டுக்கு வந்தா ஏதாவது கொடுக்கலாம், ஏதாவது வாங்கலாம். இப்படி ஓப்பன் பிளேஸ்லனா என்னடி பண்ண முடியும்? போதும் போதும், நீங்க பேசுனதெல்லாம் போதும். கிளம்புங்க, நேரம் ஆயிடுச்சு. அத கோவிலுக்கு வரலன்னு சொல்லிட்டீங்களா? போங்க, சும்மா ஐஸ் வைக்க இது அதெல்லாம் பேச வேணாம். நீங்க கிளம்புங்க, நானும் வீட்டுக்கு போறேன். பாய், குட் நைட். சாரிமா, கோச்சிக்காத, ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வரேன், சரியாடி? சரி சரி, நான் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் பண்றேன். நீங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணுவீங்கல்ல? எத்தனை வாட்டி உன் ஃபோன் அவாய்ட் பண்ணிருக்கேன்? இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவாய்ட் பண்ணதில்ல. ஆப்ரேஷன் தியேட்டர்ல கூட உங்ககிட்ட ஃபோன் பேசி லவ் பண்ணிருக்கேன்டி. அடி, நீ என்னமோ ஃபோன் அவாய்ட் பண்ண மாதிரி அட்டெண்ட் பண்ணுவீங்களா? முஞ்ச பாரு மவள, எங்கேயாவது கடை கடிச்சிடுறேன். நல்லா மிமிக்ரி பண்றீங்க. சரி, நீங்க போங்க, நானும் வீட்டுக்கு போறேன். பாய், குட் நைட். வீட்டுக்கு போனதே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வீட்டுக்கு போய் ஃபோன் பண்றது இருக்கட்டும், நீ முதல்ல உன் ரூமுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. நான் வந்துட்டேன்னு எனக்கு ஒரு கால் பண்ணு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். ஓடு ஓடு, என் செல்லக்குட்டி அவர் ரூமுக்கு ஓடணும். ஓடு ஓடு ஓடு, போயிட்டு உடனே கால் பண்ணு, சரியா? சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். குட் நைட். பாய்மா, குட் நைட். 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ, என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. தான் இறைவன் உனையே மலைத்தான் உடனே அவனே, அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது. பரப்பிஞ்சின்னு நான் நினைச்சேன், நீ அலைய விடுவதை நாடி மனம் பொண்ண நான் நினைச்சேன், மறைகிறிய என்னாடி. என்ன இது, வீடே காலியா இருக்கு. எல்லாரும் எழுந்திருச்சாங்களா இல்லையா? கிளம்பிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஐயோ, நான் தான் லேட்டு, இவங்க எல்லாம் கிளம்பிருப்பாங்கன்னு அறக்க பறக்க ஓடி வந்தா வீடே அமைதியா இருக்கே. போய் முதல்ல எல்லாரையும் பார்ப்போம், எழுந்திருச்சாங்களா இல்லையான்ட்டு. இல்லைன்னா தட்டி எழுப்போம். இந்த பேக் என்ன இங்க வச்சுட்டு போ. போயிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். முதல்ல அத்தை ரூமுக்கு போ. நான் கிளம்பியாச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. இன்னும் ஒருத்தர் ஊன்ல ஆன்ல ஒரு சத்தம் கொடுக்க மாட்டாங்களே. ஒருவேளை எழுந்திருச்சாங்களா இல்லையா? முதல்ல நம்ம போய் எல்லாரையும் ஒரு மிரட்டினாதான் ஆளுக்கு அங்கங்க தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் மிரட்டினாதான் வேலை ஆகும். அது சரி, துளசி குடும்பம் இன்னும் ஆளக்கானோ? அவ எப்பவுமே கரெக்டா வந்துருவாளே, இன்னும் அவளையும் ஆளக்கானோ? ஒருவேளை மறந்தப்ப தூங்கிட்டாலோ? ஆமா, நேத்தெல்லாம் அவளுக்கு இங்க எக்கச்சக்க வேலை. இந்த பிள்ளைங்களும் அவளை விடவே மாட்டேங்கிறாங்க. போய் என்ன பண்றான்னு தெரியலையே. முதல்ல அவளுக்கு ஒரு போன் அடிப்போம். அத்தை, அதான பார்த்தேன், இவளாவது மறந்தப்ப தூங்குறதாவது. அப்பப்பா, காலைல பம்பரத்தெல்லாம் கட்டிட்டு சுத்துறா இவ. இவளுக்கு எங்க இருந்து தூக்கம் வரப்போகுது? கரெக்ட் டைமுக்கு வந்துட்டா பாரு. கரெக்ட் டைமா, அதுக்கு முன்னாடியே வந்துட்டா. துளசினா துளசிதான். வா துளசி. அத்தை, என்ன யாரையும் ஆள காணும்? எல்லாரும் எழுந்திருச்சாங்களா இல்லையா? வீடே அமைதியா இருக்கே. என்ன டைம் ஆகலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துடாது? உனக்கு தெரியுது, வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியலையே. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. வா, நம்ம 2 பேரும் போய் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். முதல்ல தூங்கி எழுந்திருச்சாங்களானே தெரியல. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு.
இந்த ஒரு மணி நேரத்துல எப்படி கிளம்ப போறாங்கன்னு தெரியல. வா துளசி, போய் எல்லாரையும் தட்டி எழுப்புவோம். சரிங்க அத்தை, நீங்க இருந்துக்கோங்க, நான் போய் எல்லாரையும் எழுப்புறேன். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாரையும் எழுப்பி கிளம்ப சொல்றேன். வா எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு, நானும் வரேன். வா அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் அதுக்குள்ள எல்லாரையும் எழுப்பி கிளம்ப சொல்லிடுறேன். மொத்தத்துக்கு நீ எதுவும் செய்யாதுன்னு சொல்றேன், அதானே? புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அதேதான் அத்தை, வாங்க போவோம். ஆமா ஆமா, நீ இருக்கிற வரைக்கும் நான் குடிச்ச கப்பு கூட ஒரு எடுத்து வைக்க மாட்டேன் போல இருக்கு. இங்க பாரு, என்ன சோம்பேறி எல்லாம் ஆக்கிறாத, புரியுதா? இதுக்கு பேரு சோம்பேறி இல்லாத, உங்களுக்கு நாங்க ரெஸ்ட் கொடுக்குறோம்னு அர்த்தம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஹாஸ்பிட்டல்ல சொல்லி அனுப்புனது ஞாபகம் இருக்கா? அதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. வாங்க வாங்க போ. அம்மாடியோ, அது சரி, என்ன மிரட்டுறதுக்கு ஒருத்தி வேணும்ல, அதான் வந்துட்டா. அட பாவி, அட கருங்குரங்க, குடிகாரன் கூட கொஞ்சம் லட்சணமா தூங்குவான்டா. இவனை பாரு, ஒருவேளை நைட்டு சரக்கு அடிச்சிருப்பானோ? அப்படிதானே தூங்குறான் இவன். சிச்சி துளசி, அவன் இப்பெல்லாம் சரக்கு அடிக்கிறது இல்லைல்ல, அடிச்சா நம்ம கிட்ட சொல்லுவான்ல. ஆனா பாரு, குடிகார மாதிரி தூங்குறான். எருமை எருமை, எப்படி படுத்துட்டு இருக்க பாரு. கதிரு, டேய் கதிரு, டேய் ஓட்ட ட்ரௌசரு, எழுந்திரிடா, நேரம் ஆகுது. எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. அட எருமை, டேய் எருமை, இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போகணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் இன்னைக்கு கோவிலுக்குலாம் போல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட மேட்ச் விளையாட போறேன். அது சரி, மேட்ச் விளையாட போறியோ? மகனு எடு செருப்ப. டேய் எழுந்திரிடா, எழுந்திரிடா கருங்குரங்க. டேய் நேரம் ஆகுது, எழுந்திரி. ஒரு ஆளையும் நான் இவ்வளவு நேரம் எழுப்பலனா மத்தவங்க எல்லாம் எப்ப போய் எழுப்புறது? டேய் கதிரு, எழுந்திரிடா. இப்படியெல்லாம் சொன்னா இவன் எழுந்திருக்க மாட்டான். ஈரிடி, சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னாதான் சார் எழுந்திருப்பீங்க. இப்ப எப்படி எழுந்திருக்கீங்கன்னு பாரு. வா நேத்ரா, எப்ப வந்த? கதிரா? நேத்ராவா? நேத்ரா, நான் எழுந்துட்டேன்டி. அட ட்ரௌசரே, டே கருமாண்டி, உன்னெல்லாம் அடிச்சுக்க ஆளே இல்லடி. அது சரி, அண்ணா அங்க இப்படி இருந்தா தம்பி இங்க எப்படி இருப்ப? அப்படிதானே இருப்ப. ஏறுமை, நீ நின்னுட்டு இருக்க. ஆமா, நேத்ரான்னு கூப்பிட்டியே, நேத்ரா எங்க? ஆமா, எங்க இருக்கா அவ? உள்ள வந்தாலாம், நான் தூங்கிட்டு இருந்தல பாத்துட்டாலோ? ஐயோ, என் செல்லக்குட்டி வரும்போது நான் வேற தூங்கிட்டு இருந்துட்டேனே, எங்கடி அவ? எருமை எருமை ட்ரௌசரே, ஆனாலும் உனக்கு இவ்வளவு அலட்சாட்டியம் ஆகாதுடி. ஏண்டா காட்டு கத்து கத்தி எழுப்பிட்டு இருக்கேன், ஒரு குரலுக்கு ஊன்ல ஆன்ல. நேத்ரான்னு சொன்னதும் படபடபடன்னு எழுந்துச்சு நிக்கிறியடா. எப்படா இப்படி இருக்கீங்க? அடே ஆமா, என்ன இதெல்லாம் எனக்கு புரியல. துளசி, ரொம்ப நேரமாவா எழுப்பிட்டு இருக்க? ஐயோ சாரி, என் காதுல விழல, மன்னிச்சிடு. ஆமா ஆமா ஆமா, நான் எழுப்பினது மட்டும் உன் காதுல விழாது, ஆனா நேத்ரான்னு சொன்னது மட்டும் உன் காதுல தேன் வந்து பாஞ்சிருக்குமே. ஓ துளசி, உனக்கு ரொம்ப குறும்பு. இப்ப என்ன, நான் கோவிலுக்கு கிளம்பணும் அவ்வளவுதானே? துளசி துளசி, நான் கிளம்பிடுறேன். நேத்ரா மட்டும் கிளம்பிட்டாலான்னு பாக்குறியா? அவளை எப்படியாவது அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்க வைக்கணும்டி. அவ கிளம்பிட்டான்னு பாக்குறியா? ட்ரௌசரே, நீதான்டா சோம்பேறி, ஆனா உன் ஆள் ஒண்ணும் அப்படி கிடையாது. அவ எல்லாத்துலயும் ஃபாஸ்ட் தான். நான் வீட்டுக்குள்ள வரும்போதே அவ முழிச்சு தலைய தோட்டிட்டு இருந்தா. இந்நேரம் அவ ரெடி ஆயிட்டு இருப்பா. யாழு குளிச்சுட்டாலோ? நான் வேணா போய் சாம்பிராணி போட்டு விடவா? டேய் சாம்பிராணி, நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், போய் உன் ஆணிய புடுங்க. போய் முதல்ல கிளம்புடா, போடா. நான் சாம்பிராணி போட்டதுல உனக்கு போடுறாம, அதான் உனக்கு உங்க மாமா சாம்பிராணி போடலையேன்னு உனக்கு வருத்தமா இருக்கு, அதான் போடுறாம. போடி, நான் என்னைக்கா இருந்தாலும் என் ஆளுக்கு சாம்பிராணி போட தாண்டி போறேன். எனக்கு போறாம அது சரி. அடியே துளசி, சூர்யா மாமா பண்றது மட்டும் இவனுக்கு தெரிஞ்சது அதிர்ச்சியில இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன லுக்கு? ஏழுமே, நான் லுக்கு விடுறதா இருக்கட்டும், போய் முதல்ல கிளம்பு போ, சீக்கிரம் போய் கப்ப கழுவு போ, ஓடு ஓடு ஓடு, டைம் ஆகுது. திட்டாதடி, போறேன். சோ சே காலையிலேயே என் செல்லத்தை திட்டிட்டேனா? சாரிடா, போடா போடா ட்ரௌசரே, சீக்கிரம் போய் கிளம்புடா. போடி, ஆனாலும் நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா தான் இருக்க. யாழு, யாழுமா எங்க? பெட்ல ஆள காணோம். ஒருவேளை மேடம் எழுந்துட்டாங்களோ? யாழ்குட்டி, யாழு, யாழ் நீ எங்க இருக்க? துளசி. அட, யாழு செல்லம் ரெடி ஆயாச்சா? ஆமா ஆமா, நீ பக்கத்து ரூம்ல கதிரனவ கத்துனல, அதுலயே நான் எழுந்துச்சிட்டேன். நீங்க வரதுக்குள்ள நான் குளிச்சிட்டு வரணும்னு நினைச்சேன். அதே மாதிரி குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். யாழு குட்டினா யாழு குட்டி தான். வெரி குட், நல்ல பொண்ணு, சீக்கிரமே கிளம்பிட்டா.
சரி சரி அங்க ஷாலினி என்ன பண்றான்னு தெரியல, அப்புறம் ஜீவானா கூட என்ன பண்றாங்கன்னு தெரியல, கிளம்புனாங்களா இல்லையான்னு தெரியல. நான் போய் எழுப்பணுமா இல்ல வேற யாராவது போய் எழுப்பினாதான் எழுந்திருப்பாங்களான்னு தெரியலையே. துளசி, ஜீவா மாமாவை நான் அப்பவே எழுப்பிட்டேன், ஃபோன் பண்ணி எழுப்பினேன். நீ கதிரனா எழுப்பினல, அப்ப போல நான் எழுந்திருச்சேன்ல, அப்பவே நானும் ஜீவா மாமாக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இன்னும் மாமாவும் குளிச்சு கிளம்பிருப்பாங்க. அது சரி, வருங்கால ஆத்துக்காரருக்கு இப்பவே போன்ல சிக்னல் கொடுத்து எழுப்பியாச்சு, அப்படிதானே? போ துளசி, அப்புறம் டைம் ஆயிடும்ல, அப்புறம் அவங்க விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதான் நான் எழுந்திரிச்சதோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எழுப்பிட்டேன். அது சரி, இது ஏன் யாழ்குட்டி தானா? யாழ்குட்டி இன்னும் குட்டி மாவாவே இருக்காங்கன்னு நாங்க தான் நினைச்சிட்டு இருக்கோம் போல இருக்கு. ஆனா அவங்களும் மெச்சூர்ட் ஆறாங்க போல இருக்கு. போ. சரி சரி, நீ சீக்கிரம் வெளியில வா, அத்தை வெயிட் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கதிரும் வந்துருவான். சூர்யா மாமா வரை எழுந்துச்சாங்களா கிளம்புனாங்களான்னு தெரியல. நான் போய் பெரியமாவை பாக்குறேன். சரி சரி, நான் இன்னும் கொஞ்சம் மேக்கப் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா, கொஞ்சம் ஹெவியாவே போடு, உங்க ஜீவா மாமா வேற வராங்கல்ல. நமக்கு நான் மேக்கப் போட்ட பிடிக்கலையாமா, அதனால அவ்வளவு போட மாட்டேன், சும்மா லைட்டா தான் போடுவேன். ஐயோடா, சரி சரி, நடத்துங்க, நான் போறேன். துளசி, துளசி எங்க இருக்க? துளசி கொஞ்சம் சீக்கிரம் வா. ஐயோ, பெரியமா தான் கூப்பிடுறாங்க. சரி சரி யானி, நீ கிளம்பு, நான் போய் பெரியமா என்னன்னு கேக்குறேன், சரியா? ஏய் துளசி, இப்ப எதுக்கு ஓடுற? பாத்து போ, அத்தை தானே கூப்பிடுறாங்க, நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க, நீ பொறுமையாவே போ. இல்ல யானி, எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. சரி நான் போய் பாக்குறேன், நீ கிளம்பி சீக்கிரம் வாமா, லேட் பண்ணிடாத. நான் லேட் பண்ண மாட்டேன், சீக்கிரம் வந்துடுறேன், நீ பாத்து போ. சரிம்மா, நான் போறேன். பெரியமா சொல்லுங்க, கூப்பிட்டீங்களே? இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. ஆமா, உனக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? ஒரு கோவிலுக்கு கிளம்புறோம், நேரத்துக்கு வரணும்னு உனக்கு தெரியாது, இவ்வளவு லேட்டா வர? இங்க எக்கச்சக்க வேலை இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்படிதான் ஆடி அசைஞ்சு வருவியா? இல்ல பெரியமா, நான் அப்பவே வந்துட்டேன். நான் போயிட்டு கதிரையும் யாழினியும் கிளம்ப சொன்னேன் பெரியமா, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்களா, அதான் எழுப்பி கிளம்ப சொல்லிட்டு வந்தேன், அதான் இங்க வர லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க பெரியமா. அப்பாடா, வந்தது எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்க. சரி சரி, மாசம் நின்றுட்டு இருக்காது, அங்க உள்ள பெட் மேல ஜீவாக்கு 2 ஷர்ட் எடுத்து போட்டிருக்கேன், அந்த 2 ஷர்ட்டையும் அயன் பண்ணிடு. அப்புறம் ஷாலினியோட ட்ரெஸ்ஸும் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து அயன் பண்ணிடு. எனக்கு ஒரு சாரி இருக்கு, அதையும் அயன் பண்ணிடு. சீக்கிரம் போ, இதெல்லாம் அயன் பண்ணி அங்க பக்கத்துல சூட்கேஸ் வச்சிருக்கேன், அதுல அழகா மடிச்சு வச்சிரு. போ போ, இங்க மாசம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது, போ. சரிங்க பெரியமா, நான் கொஞ்ச நேரத்துல பண்ணிடுறேன். சூர்யா மாமா மட்டும் எழுப்பிட்டு வந்துட்டுமா? ஏய் நில்லு, என்ன நீ போய் எழுப்பினாதான் சூர்யா எழுந்திருப்பானா என்ன? அதெல்லாம் நான் ஷாலினியை விட்டு எழுப்பிக்கிறேன், நீ போய் நான் சொன்ன வேலையை செய். போ, நேரம் ஆகுது, சீக்கிரமா போ, வேன் வந்துரும்ல. அதுக்கு இல்ல பெரியமா, மாமா டென்ஷன் ஆவாங்க, அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் சூர்யா டென்ஷன் ஆக மாட்டான், நாங்க பாத்துக்கிறோம். அப்படியே டென்ஷன் ஆனாலும் போ, போய் என்ன வேலை சொல்லணும் அதை செய். மூந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்துக்கும் மூந்திக்கிட்டு வராத, போ. சரிங்க பெரியமா. துளசி நில்லு. சொல்லுங்க. அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதிர் யாழினி எல்லாம் எழுப்பினியா? அவங்களும் எழுப்பிட்டாத்த, யாழினி ரெடி ஆயிட்டா, கதிர் குளிச்சிட்டு இருக்கான், இந்நேரம் கிளம்பிட்டு இருப்பான். அத்த சூர்யாவை எழுப்பினியா? அது வந்து சூர்யாவை ஷாலினி போய் எழுப்புவான், துளசிக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, அவ அது பண்ணட்டும். நீ அப்படி என்ன துளசிக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? என்ன பரவதான் பேசுற? நான் கோவிலுக்கு கிளம்பணும்ல, அங்க ஜீவா யாழினியோட ட்ரெஸ், என் புடவை எல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் அயன் பண்ண வேண்டியது இருக்கு, அதான் இவளை அயன் பண்ண சொல்லியிருக்கேன். இவ போய் அயன் பண்ணி எடுத்து சூட்கேஸ் வச்சானா எங்க வேலை முடிஞ்சது, எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். சூர்யாவை தான் எழுப்பணும், ஷாலினியை விட்டு அனுப்பி எழுப்ப சொல்ல போகுது. அண்ணி, துளசி ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, எல்லார் வேலையும் எடுத்து போட்டு செய்யறதுக்கு. அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். துளசி, நீ போய் சூர்யாவை எழுப்பு, போ. பர்வதம், என்ன ஒரு மாதிரி பேசுற? அண்ணி, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. துளசி, நீ என்ன நின்னுட்டு இருக்க? ஓ, போய் சூர்யா எழுப்ப, நேரம் ஆகுதுல. சரி, துணி அயன் பண்ண வேணானா அவ எதுக்கு போய் சூர்யா எழுப்பணும்? சூர்யா எழுப்ப ஷாலினி இருக்கா, அவ போய் எழுப்புவா. அண்ணி, யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்னு இருக்கோ அவங்க தான் அந்தந்த வேலையை செய்யணும். சூர்யாவை துளசி தான் போய் எழுப்பணும், அவ எழுப்பினா மட்டும்தான் அவன் நிம்மதியா எழுந்திருப்பான். வேற யார் போய் எழுப்பினாலும் அவன் டென்ஷன் ஆவான். எனக்கு தெரியும் என் பையனை பத்தி. துளசி, உன்னை அப்பவே நான் போன்னு சொன்னேன், இங்க என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ, சீக்கிரம் எழுப்பி சீக்கிரமா போய் சூர்யாவை எழுப்பு, எழுப்பி கலப்ப சொல்லு, போ. சரிங்க அத்தை, இந்த போறேன். கடவுளே, மாமா இன்னும் தூங்குறாங்களே, இவரை நான் எப்ப எழுப்பி கிளப்பி கூட்டிட்டு போறது? மாமா 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 எழுந்துறீங்க. ஐயோ மாமா, நேரம் ஆகுது மாமா, எழுந்துறீங்க. என்ன மாமா இப்படி தூங்குறாங்க, இவர் எப்படி எழுப்புறது? ஐயோ, என்னன்னு பண்றதுன்னு தெரியலையே. பேசாம தட்டி எழுப்பிடுவோமா, கோவப்படுவாங்களோ? ஐயோ, நான் இது வரைக்கும் தூங்கும் போது இவரை எழுப்புனதே இல்லையே. ஒருவேளை கோவப்பட்டேன்னு அடிச்சுட்டா? அடிச்சா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் திட்டான். சரி, திட்டினாலும் வேற வழி கிடையாது, திட்டு வாங்கிதான் ஆகணும். இப்ப டைம் ஆகுதே, எழுப்பிதானே ஆகணும். எழுப்புவோம். இவரை எப்படி எழுப்புறது? மாமா,
எப்படி எழுப்புறதுன்னு தெரியலையே. மாமா மாமா கையை விடுங்க. விரல் 10 தடவை கிள்ளும் பக்கம் வந்து பச்சை கிளியை அள்ளும் தொட்டு 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 செல்லும் ஐஸ் காக்கிற சுட சுட ஆசை வருகிறதே. மூடி வைத்த அழகை அடி மூச்சு முட்டத்திறக்க மனம் தத்தடித்து தவிப்பதென்ன. மோகங்களும் நீதான் நீதான் முத்தங்களும் நீதான் நீதான். தீராத மோகம் நான் கொண்ட நேரம் தேனாக நீ வந்து சீராட்டத்தான். நீ என்றானே நான் தான் தேனே. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மார்ட்டின் ராஜா ப்ரோவுக்கு பர்த்டே. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மார்ட்டின் ராஜா ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மார்ட்டின் ப்ரோ. மார்ட்டின் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பை டியர்.